ஓம் முருகா போற்றி. வணக்கம் கன்னிராசி நேயர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கன்னிராசிக்காரங்களை பற்றி. கன்னிராசிக்காரங்க வாழ்க்கையில் எல்லாமே ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்களாக இருக்கீங்க. உறவுகளில் கூட அதே தான். யார் எப்படி இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அதே நேரம் தாங்களும் அதற்கு ஏற்ற மாதிரி மாறணும் அப்படின்னு முயற்சி பண்ணுவாங்க. இந்த அதிகமான பொறுப்புணர்வு அப்படிங்கிறதே இப்போ உங்களுக்கு ரொம்ப ஆபத்தாக மாறுது. நீங்கள் நேசித்த ஒரு உறவு உங்களுடைய நல்ல மனசை நல்லா தெரிஞ்சுக்கிச்சு. நீங்கள் எதையுமே வெளியே காட்டாமல் உள்ளுக்குள்ளேயே சுமந்துக்குவீங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அதனால தான் தங்களோட குறைகளை சரி பண்ணாமல் உங்கள் மேலேயே சுமத்திட்டாங்க. நீங்களும் பேசாமல் ஏற்றுக்கிட்டா இதுதான் மெதுவாக மனசை உடைக்குது. கண்ணீர் ராசிக்காரங்க சண்டை போட மாட்டாங்க, அமைதியாக சரி பண்ண முயற்சி பண்ணுவாங்க. இது இப்படி செஞ்சால் நல்லா இருக்கும்னு மென்மையாக சொல்லுவாங்க. ஆனால் அந்த மென்மை அப்படிங்கிறதே சில பேர் பலவீனம்னு நினச்சிருவாங்க. அப்போ தான் உறவில் சமநிலை அப்படிங்கிறது கெட்டு போகுது. இப்போது இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களை விமர்சனம் பண்ண ஆரம்பிப்பீங்க. நான் சரியாக தான் நடக்கலையோ, நான் இன்னும் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கணுமோ அப்படின்னு மனசுக்குள்ள கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, எல்லா தவறும் உங்களால் மட்டுமே வரலை. அந்த உண்மை புரியறதுக்கே இப்போ இந்த நேரம் வந்திருக்கு. ஜோதிட பார்வையில் பார்க்கணும் அப்படின்னா இந்த நேரம் கன்னி ராசிக்காரங்களுக்கு கண் திறக்கிற காலம்னு சொல்லலாம். யாருக்காக நீங்கள் உங்களுடைய நிம்மதியை தியாகம் பண்ணினீங்களோ அவங்க அதுக்கு தகுதியாக இருக்காங்களா அப்படின்னு சிந்திக்க வைக்கக்கூடிய காலமாகவும் இருக்குது. நீங்கள் நேசித்த உறவால் தான் உங்களுடைய மனசு எப்போதுமே ஒரு பதற்றத்திலேயே இருந்துக்கிட்டு இருக்குது. அதனால் அது அன்பு இல்லை, அது பழக்கம். அந்த பழக்கத்திலேருந்து வெளியே வர்றதுக்கு இப்போ உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு சின்ன சின்ன அடையாளங்களை காட்டுது. ஒரு நாள் வரும், அன்னைக்கு நீங்கள் எல்லாத்தையுமே சரி பண்ண முயற்சி பண்ண மாட்டீங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுட்டேன் அப்படின்னு மனசுக்குள்ளே நிம்மதியாக சொல்லிக்குவீங்க. அந்த அக்செப்டன்ஸ் தான் உங்களை விடுவிக்கும்னு சொல்லலாம். கன்னி ராசிக்காரங்களுக்கு பலன் சொல்கிற உண்மை என்ன அப்படின்னா, நீங்கள் நேசித்த உறவால் வந்த ஆபத்து எப்பொழுதுமே உங்களை உடைக்க வரவே வராது, உங்களை கஷ்டப்படுத்தவும் வராது. உங்களுடைய எல்லாவற்றுக்கான பொறுப்பும் ஏற்றுக்கிற பழக்கத்திலிருந்து விடுவிக்க தான் வந்திருக்கு. இதுக்கப்புறம் கன்னி ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் அன்பு இருக்கும், ஆனால் சுமை இருக்காது. உறவு இருக்கும், ஆனால் பயம் இருக்காது. அமைதி இருக்கும், ஆனால் தியாகம் அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை. கன்னி ராசிக்காரங்களுடைய மனசு ரொம்பவே நுணுக்கமானது. வெளியில் யாருமே கவனிக்காத சின்ன விஷயங்களையுமே நீங்கள் உள்ளுக்குள்ளே சேமித்து வச்சுட்டே இருப்பீங்க. இப்போது ஒருத்தர் சொன்ன ஒரு வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முகபாவனை, கவனிக்காமல் விட்ட ஒரு தருணம் எல்லாமே உங்கள் மனசுக்குள்ளே அடக்கி வச்சுட்டே இருப்பீங்க. அது எல்லாமே சேர்ந்து தான் இப்போது உங்களுடைய மனசை ரொம்பவே கனமாக்குது. நீங்கள் நேசித்த உறவு உங்களை புரிஞ்சுக்கலன்னு சொல்ல முடியாது, ஆனால் முழுசாக புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலைன்னு வேணால் சொல்லலாம். ஏன்னா நீங்கள் எதையுமே பெருசாக எடுத்துக்க மாட்டீங்க அப்படின்னு அவங்க நினச்சிட்டாங்க. அந்த தவறான நம்பிக்கை தான் இப்போ உனக்கு ஒரு வலிக்கு காரணமாகவும் இருக்குது. இப்போது இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதிகமாக யோசிக்க ஆரம்பிப்பீங்க. இரவு தூக்கம் வராமல் பகல் நேரத்தில் கூட மனசு ஓடிக்கிட்டே இருக்கும். நான் இப்படி செஞ்சுருந்தா வேற மாதிரி நடந்திருக்குமோன்னு கடந்த காலத்தை திரும்ப திரும்ப அலசுவீங்க. ஆனால் எல்லா பதிலுமே எப்படின்னா உங்களுடைய கையில் இல்லை அப்படிங்கிறத உணர வைக்க தான் இந்த நிலை. கன்னி ராசிக்காரங்க பொதுவாக தங்களை கடைசியில் வச்சுக்குவாங்க. முதல்ல குடும்பம், உறவு, பொறுப்பு எல்லாம் தான். இப்போது வாழ்க்கை உனக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, நீயும் ஒருத்தி, உன் மனசுக்கு ஓய்வு தேவை. அந்த ஓய்வு கொடுக்காம போனாதான் உண்மையான ஆபத்து அப்படிங்கிறதவே நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்தது ஜோதிட ரீதியா அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த நேரம் கன்னி ராசிக்காரங்களுக்கு மனசு சுத்தமாகிற காலமாக இருக்கும். யாருக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு உள்ளுணர்வு இப்போ தெளிவாக காட்ட ஆரம்பிச்சிருக்கு. அந்த உள்ளுணர்வை என்றைக்குமே நீங்கள் புறக்கணிக்கக்கூடாது. நீங்கள் நேசித்த உறவால் தான் உங்களுடைய மனசு அப்படிங்கிறது அடிக்கடி குற்ற உணர்ச்சியில் போய்கிட்டே இருக்குது. ஆனால் அது அன்பு கிடையாது, அது ஒரு கட்டுப்பாடு. அந்த கட்டுப்பாட்டை அன்புன்னு நினச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் மெதுவாக உங்களை இழந்துடுவீங்க. ஒரு நாள் வரும், அன்னைக்கு நீ எல்லாத்தையுமே சரி பண்ணணும்னு ஓட மாட்டீங்க. சும்மா அமைதியாக பின்னாடி நின்று பார்ப்பீங்க. அப்போ தான் யார் உன்னோட உண்மையாக நிற்கிறாங்க அப்படின்னு தெரியும். அந்த பார்வை தான் உனக்கு வாழ்க்கைக்கான ஒரு பாடமாகவும் இருக்கும். கன்னி ராசிக்காரங்க நினச்சிக்க வேண்டிய ஒரு ஆழமான உண்மை என்ன அப்படின்னா, நீங்கள் நேசித்த உறவால் வந்த ஆபத்து அப்படிங்கிறது உங்களை என்றைக்குமே குறை சொல்ல வராது. உங்களை நீங்களே மதிக்க கற்றுக் கொடுப்பதற்காக தான் வந்திருக்கு. இதுக்கப்புறம் கன்னி ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் அப்படிங்கிறதுல அன்பு அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். உங்களுக்கு தனிமை அப்படிங்கிறது கிடையவே கிடையாதுன்னு கூட சொல்லலாம்.
கன்னி ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவு முயற்சி பண்ணினாலுமே சில உறவுகள் அப்படிங்கிறது திருப்தி அடையாத மாதிரியே இருக்கும். நீங்கள் இன்னும் கொடுக்கணும், இன்னும் புரிஞ்சுக்கணும், இன்னும் தாங்கணும், அவங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்ற போய் தான் நீங்கள் உங்களையே மறக்க ஆரம்பிச்சிட்டீங்க. நீங்கள் நேசித்த உறவு உங்களை குறை சொல்லாமலேயே உங்களுடைய மனசில் ஒரு குற்ற உணர்ச்சி அப்படிங்கிற விதைச்சிக்கிட்டே இருக்குது. அவங்க இப்படி நடந்தது ஏன் தவறா அப்படின்னு நீங்கள் உங்களையே கேள்வி கேட்க ஆரம்பிச்சுக்கிறீங்க. அந்த பழக்கம்தான் உங்களுடைய அமைதியை ரொம்பவே மெதுவாக சிதைச்சிக்கிட்டே இருக்குது. நீங்களும் அதை நினச்சி மனசு ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க. அந்த கஷ்டங்கள் எல்லாத்தையும் இனிமேட்டு தள்ளி வச்சுட்டு உங்களுக்கான வாழ்க்கையை மட்டுமே நீங்கள் வாழணும். இப்போது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உணர்ச்சிகளை அளவிட ஆரம்பிப்பீங்க. எங்கே எவ்வளவு பேசணும், யார்கிட்ட எவ்வளவு மனசை திறக்கணும் அப்படின்னு கணக்கு போடுவீங்க. இது சுயநலம் கிடையாது, இது ஒரு பாதுகாப்பு தான். இப்போது உங்களுடைய மனசுக்கு ஒரு அவசியம் இருக்குது. கன்னி ராசிக்காரங்க பொதுவாக எல்லாத்தையுமே சரி பண்ணணும்னு ஓடுவாங்க. ஆனால் சில விஷயங்கள் சரி பண்ண முடியாததாக தான் இருக்கும். அப்போது அந்த உண்மையை ஏற்றுக்கிறதே உங்களுடைய ஒரு வளர்ச்சியாக தான் இருக்கும். எல்லாத்தையுமே தன்னால் சரி பண்ண முடியாது அப்படிங்கிறத நீங்கள் புரியும் போது தான் தங்களுடைய மனசு அப்படிங்கிறது ரொம்பவே லேசாக ஆரம்பிக்குது. ஜோதிட பார்வையில் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த நேரம் கன்னி ராசிக்காரங்களுக்கு மனசு ரொம்பவே தெளிவாகிற காலமாக இருந்துட்டு இருக்கு. யார் உங்களை அக்கறைக்கு தகுதியானவர்கள், யார் உங்களுடைய சக்தியை சுரண்டக்கூடியவர்களாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான வேறுபாட்டை காட்டக்கூடிய நேரம் தான் இந்த நேரம். நீங்கள் நேசித்த உறவு அப்படிங்கிறது எப்போதுமே கவலைப்படுற நிலை வந்துச்சு அப்படின்னா அது அன்பு கிடையாது. அது அன்பு நிம்மதி தரணும். ஆனால் நிம்மதி இல்லாத இடத்துல நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கணும்னு தான் சொல்லணும். இப்போது அன்னைக்கு நீங்கள் உங்களுடைய எல்லைகளை அமைதியாக வரையறுக்க ஆரம்பிப்பீங்க. சத்தம் இல்லாமல் சண்டை இல்லாமல் தான். அந்த எல்லைகள் தான் உங்களுடைய மனசை காப்பாற்றும். அப்போ தான் நீங்கள் உண்மையாகவே சுவாசிக்கவும் ஆரம்பிப்பீங்க. கன்னி ராசிக்காரங்க மனசை தொட்ட உண்மை என்ன அப்படின்னா, உங்களை நேசித்த உறவால் வந்த ஆபத்து உங்களை எப்பொழுதுமே கஷ்டப்படுத்தக்கூடாது, மற்றவங்களுக்காக என்றைக்குமே உங்களை விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி தான் வரும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு பிடிக்காதவங்கள அவங்களுக்கு உங்களை பிடிக்கலனாலுமே அவங்களுக்கு நீங்கள் நல்லது மட்டுமே பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் எல்லா காரியங்களும் பண்ணுறீங்க. அது நீங்கள் நேசிக்கிற உறவுக்கு அது பிடிக்காதனால அந்த விஷயத்தை உங்ககிட்டேருந்து அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வர்றது தான் இந்த இது. இப்போது கன்னி ராசிக்காரங்களை பொறுத்த வரையும் எப்பொழுதுமே உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களை மட்டுமே சார்ந்து இல்லாமல் நீங்கள் நேசிக்கக்கூடியவங்களையும் சார்ந்து தான் இருந்துக்கிட்டே இருக்குது. கன்னி ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஒரு விஷயம் அப்படிங்கிறது கொஞ்சம் மெதுவாக தான் புரிய ஆரம்பிக்கும். எல்லாருக்குமே எல்லா விதமான அன்பையுமே தர முடியாது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் கொடுக்குற அன்புக்கு எதிர்பக்கம் தயாராக இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த அன்பு உனக்கு சுமையாக மாறும். இதை நீ இப்போ அனுபவத்தால் தான் கற்றுக்கிற. நீ நேசித்த உறவில் நீ எப்போதுமே பொறுப்பை உன் மேலே எடுத்துக்கிட்ட. உறவு சரியாக போகலான்னா நான் தான் இன்னும் முயற்சி பண்ணலையோ அப்படின்னு நீயே உன்னை குறை சொல்லிக்கிட்ட. அந்த பழக்கம்தான் உன்னுடைய மனசை அமைதி இல்லாமல் ஆக்கிருச்சு. இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் மெதுவாக விலக ஆரம்பிப்பீங்க. முழுசாக விலகிறது கிடையாது, ஆனால் முன்பு இருந்த அளவுக்கு உன்னுடைய மனசு அப்படிங்கிறத யாருக்குமே கொடுக்க மாட்டீங்க. அந்த விலகல் அப்படிங்கிறது தான் உங்களுடைய பாதுகாப்பாகவும் இருந்துக்கிட்டு இருக்குது. அதிலிருந்து என்ன குற்ற உணர்ச்சியும் உங்களுக்கு தேவையே கிடையாது. கன்னி ராசிக்காரங்க எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க. ஆனால் எல்லாரையுமே புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது. இந்த உண்மை புரிகிற நேரம் தான் நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் மீண்டுமே கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர ஆரம்பிப்பீங்க. அடுத்தது ஜோதிட ரீதியாக அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கான உள்ளுணர்வை நம்ப கற்றுக் கொடுக்கக்கூடியது தான் மனசு. இது சரியா இல்லைன்னு சொன்னீங்க அப்படின்னா அதுக்கே செவிக்கோடு. அதுதான் உனக்கு கிடைக்கக்கூடிய பெரிய பாதுகாப்புன்னு கூட சொல்லலாம். நீங்கள் நேசித்த உறவால், நீங்கள் நினச்ச ஒரு உறவால் நீங்கள் உங்களை சின்னதாக உணர்ந்தீங்க அப்படின்னா அது அன்பு கிடையாது. அது உங்களை வளர்க்கணும், சுருக்கக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல இருந்து நீங்கள் வெளியே வரணும் அப்படின்னு உங்களுக்கு காட்டுது. அதாவது என்றைக்குமே யாரையுமே குறை சொல்ல மாட்டேன், யாரையுமே குற்றம் சாட்ட மாட்டீங்க. சும்மா உன் மனசுக்காக முடிவெடுப்ப. அந்த முடிவு தான் உனக்கு நிம்மதியை கொடுக்கும். அப்படி இருக்கும் பொழுது கன்னி ராசிக்காரங்களை பொறுத்த வரையும் எப்பொழுதுமே எல்லா விஷயத்துலையும் அழுத்தமாக இருக்க மாட்டீங்க. உறவு உங்களோட இருக்கணும்னு நினைப்பீங்க. இனிமேல் அந்த உறவுகிட்ட எப்பொழுதுமே கரெக்டாக இருந்துக்கணும், யாருக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் நேசித்த ஒருத்தர் தான் உங்களுக்கான வழிகாட்டியாகவும் நல்ல ஒரு பாதையில் உங்களை இழுத்துட்டு போகக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில்
நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்படியே நம்மளுடைய அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி. ஓம் முருகா போற்றி.